2024 இல்லை 2019 மெகா கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் 2024 சொல்லிட்டு தான் சொன்னார். நான் அப்போ சொன்னேன், அப்போ நடக்கலை, அதுக்கு காரணம் வேற, இப்போ நமக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புகிற, தொண்டர்கள் விரும்புகிற ஒரு கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அர்த்தத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். விஜயன், இப்ப எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் சொன்ன சில கருத்துக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு போலான்னு இருக்கிறேங்க. திரும்பவும் இரட்டை சின்னத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, முடக்கப்படுமா அப்படின்னு ஜோசியத்துக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில என்னால திடமா சொல்ல முடியும். அது சூரியன் மூர்த்தியா எனக்கு தெரியல. ஒருத்தர் போட்ட வழக்கின் அடிப்படையில், அதிமுகவில் உறுப்பினரா இல்லாதவர் ஒருத்தர் போட்ட வழக்கின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 வாரத்துல முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி யார் பெட்டிஷனர்ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி தான ஒழிய அதனால சின்னம் முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி சின்னம் முடக்கப்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவே மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறி போயிடும். அவர் பேர்ல ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தும், அவருடைய வேலையை ரொம்ப எளிதாக்கிடும். ஆனா அந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய முதல் கட்ட பார்வைங்க. கடந்த வாரம் சேலத்துல நடந்த கள ஆய்வு கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே நேரடியா பங்கேற்ற அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப ஏன் கூட்டணி ஏற்படல அப்படிங்கிறது உள்ளரங்குல உள்ள முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட அவர் தெரியப்படுத்தினார். 2024 ஏன் கூட்டணி ஏற்படல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். மதியாதார் வாசலை மிதியாதே அப்படிங்கிற காரணத்தினாலதான் அந்த கூட்டணி தொடரல அப்படிங்கிறதையும், எதனால ஏற்படல அப்படிங்கறது பொதுவெளியில விவாதிக்கக்கூடிய விஷயம் இல்ல, அதையும் அவர் சொன்னாருங்க. நீங்க பூடகமா சொல்றீங்க, நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிறேன். பாஜகவோடு நம்ம ஏன் உறவை தொடரல அப்படின்றதுக்கு மதியாதார் வாசல்ல நம்ம கால் வைக்க வேண்டாம்னு முடிவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்க. நேரடியா சொன்ன விஷயம் அதான். அதை மறைமுகமா சொன்னாரு. அதே மாதிரி ஏன் எதிர்பார்த்த கூட்டணி அமையல அப்படிங்கறதையும் அந்த உள்ள முக்கிய நிர்வாகிகள்கிட்ட அவர் பகிர்ந்துகிட்டாருங்க. விஜயன், அதுல பாத்தீங்க அப்படின்னா மோடி மீண்டும் வேண்டுமா இல்ல ராகுலா அப்படின்னு இருந்த களம் அப்படிங்கிறது அதிமுக முதல்ல ஒரு பெரிய வீக்கான பாயிண்டா இருந்ததுங்க. 2வது என்னன்னா, அப்ப எல்லாம் மீடியா ஒரு சார்பா சொன்ன விஷயங்கள் திமுக தரப்புல திரும்ப இவங்க பிஜேபியோட சேர்ந்துருவாங்க, கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க, கடலை கூட்டணி வச்சிருக்காங்க, திருப்பி இது சொன்னதுனால மற்ற கட்சிகளுக்கு ஒரு தயக்கம். ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, 2024 கடைசி நேரத்துல இருந்து பாஜக எவ்வளவு பெரிய அழுத்தங்களை கொடுத்துச்சு. ஒருபடி கீழே இறங்கி வந்து அவங்க கூட்டணியை பத்தி பேசுறப்ப கூட கூட்டணிக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டதுன்னு நான் என்ன வெளிப்படையா சொல்றேன். பாஜக தரப்புல இருந்து வந்து போன் காலை கூட தவிர்த்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. சோ பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப 2026 அவர் மேல ஏற்பட்டதுனால அதுல மாறுபடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. பிஜேபியோடு சேர்ந்திருந்தா உத்தரவாதமா ஒரு 15-20 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தோம். சிறுபான்மையினர் நலன் முக்கியம், சிறுபான்மையினர் ஓட்டு முக்கியங்கிற அடிப்படையில அவர் அந்த கூட்டணியை வேண்டான்னு உதறி தள்ளினார் அப்படிங்கிறதும் இப்ப மக்கள் மனசுல இருக்குது அப்படிங்கறத அவருக்கு நான் சொல்ல விரும்புறேங்க. சரி, இப்போ இதுல நீங்க சொல்வது ரொம்ப முக்கியமான இடம். பிஜேபியோடு சேர்ந்திருந்தால் ஒரு 18 இடம் கிடைத்திருக்கும் அப்படின்னாலும் கூட தவிர்த்துட்டார் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் வந்து, எங்க இவங்க பிஜேபியோடு போயிடுவாங்களோன்ற ஒரு சந்தேகம் கிளப்பி விடப்பட்டது, அது ஒரு தடையா இருந்தது அப்படின்றதையும் சொல்றீங்க. இப்ப 26ல நீங்கள் விரும்புகிற, இப்ப இதுக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதிகாரம் இருக்கு, தேர்தல் நேரத்துல நான் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன் அப்படின்லாம், வெற்றி கூட்டணியாக அமையும்னு. ஆனா இந்த முறை திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப கவனமா நீங்கள் விரும்புகிற, தொண்டர்கள் விரும்புகிற, மக்கள் விரும்புகிற கூட்டணி அப்படின்னா மக்கள் என்ன விரும்புறாங்க, தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க, அதுல எல்லாம் யாரெல்லாம் இருக்க போறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விடுபட்ட விஷயத்த சொல்லிடுறேங்க. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மைனாரிட்டி அளவுக்கு தான் அதிமுக கிடைச்சிட்டு இருந்தது ஒழிய அது திமுக தான் பெருவாரியா அறுவடை பண்ணிட்டு இருந்தது. அம்மா காலத்திலேயே அதுதான் உள்ள நிலவரங்க. நீங்க கேட்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லிடுங்க. அவர் 4 விஷயத்தோட அடிப்படையில் இது சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணினா
ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சா இது ஜெயிக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஏற்படும். அதைதான் மக்கள் விரும்புகிற கூட்டணின்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தவும், போன தடவை கூட்டணி இல்ல அதே மாதிரி போயிடுமோ அப்படின்னு அவர் நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு உள்ளபடியே சில திறமறைவா என்ன விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு அவருக்கு கிடைச்ச சில சமீட்சைகள் அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு இந்த உத்தரவாதத்தை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. இப்ப நீங்க 2024ன்றதுனால போட்டு உடைச்சு பேசுறீங்க, 26ன்றதுனால கொஞ்சம் கவனமா தான் பேசுறீங்க. ஒருவேளை விஜய மனசுல வச்சிருக்கிறாரா? ஏன்னா திமுக கூட்டணியில எல்லாமே உறுதிப்படுத்திட்டாங்க. இன்றைக்கு கூட விசிக தலைவர் சொல்லிட்டாரு, திமுக கூட்டணியில தான் உறுதியா இருப்போம் அப்படின்னாரு. ஆப்ஷன் ரொம்ப குறைவா தானே இருக்கு. அதுல எங்க பிரம்மாண்ட கூட்டணி? விஜய் இருக்கிறார், அடுத்து பாமக, தேமுதிக. இவங்க தேமுதிக உங்களோட தான் இருக்காங்க, பாமக இருக்கு. வேற என்ன பிரம்மாண்ட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு? விஜயன் ஒண்ணு சொல்லிடுறேன், நீங்க அரசியல் களத்தை ஏறத்தாழ 20 ஆண்டுகள் கூர்ந்து கவனிக்கிறீங்க. இதோ வண்டி கிளம்பி விட்டது, நமது மாநாட்டு திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னப்ப வைகோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாய்ஸ் கார்டன்ல கொண்டு போய் நிறுத்தின கதையும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பழம் நழுவி இதோ பாலில் விழ போகிறது அப்படிங்கிறப்ப மக்கள் நல கூட்டணி தனியா ஒரு ரூட் எடுத்து போன அமரர் விஜயகாந்தை பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்த ஒரு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் தமிழகத்துல தொடர்ந்ததில்லை. அதாவது நீங்க சொல்றதுல இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும், அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், தேர்தல் முடிந்த பிறகு வெளியில் வந்து கூட்டணி கட்சிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஜெயலலிதா மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது அதிருப்தி, ஏன்னா கட்சி சரியா வேலை பார்க்கல, எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, எங்க தோல்விக்கு காரணம். ஆனா 2019 இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அவ்வளவு இணக்கமாக இருக்கிறாங்க. கஷ்டமான தொகுதிகளை திமுக எடுத்துட்டு நாங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியை கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பார்வை. ரெண்டாவது, நீங்க மதிமுக சம்பவத்தை சொல்றீங்க, திருச்சி மாநாடுன்னு. அதற்கு முன்பாகவே வைகோ அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டார். கல்யாணத்துல எல்லாம் நாகப்பாம்பின் நிழலில் வந்து இருக்க முடியாது, தவளைகள் உறங்க முடியாது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஏதாவது அதிருப்தி இப்ப வெளிப்படுதா உங்களுக்கு? நல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. இந்த ஆட்சி மீது ஏற்பட்டிருக்கிற சுனாமி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில துல்லியமா, அது ஒரு கீழ்மட்டத்தில இருந்து அந்த எடப்பாடி பழனிசாமி அதை மிக துல்லியமா கணிச்சு வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது போன தேர்தல் அப்படிங்கிறது மோடி திரும்ப வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒற்றை புள்ளியில இவங்க எல்லாம் திமுக தலைமையில ஒரு கூட்டணி வச்சாங்க. வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். திமுக கூட்டணியில வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க புதிய தலைமுறையில ரவீந்திரன் துரைசாமி திரும்ப திரும்ப திருக்குறள் மாதிரி சொன்னது, ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு, மோடி வேண்டுமா ராகுல் வேண்டுமா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஸ்டாலின் வேண்டுமா கேள்வி. நான் அதை மறுக்கல, அது வேற ஒரு நரேஷன். என்னுடைய கேள்வின்றது, எந்த கட்சிகள் அதிமுகவுக்கு வரதற்கான சமிக்கையாவது கொடுத்திருக்காங்கன்னு கேட்கிறேன். ஏதாவது ஒரு கட்சி பேசணும்ல, ஒரு சமிக்கையை கொடுக்கணும்ல. விஜயன் எல்லாம் திரைமறைவுல, அதாவது ஆன் ஸ்கிரீன்ல இல்லாம பேசிட்டு இருக்கிற விஷயத்த நாம இப்ப பேசுறது நாகரிகம் இல்ல. ஒண்ணு, தயவு செஞ்சு டிசம்பர் 25, இதே இப்ப 24, இதே டிசம்பர் 25 அன்னைக்கு இன்னாரும் என்ன நீங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது, உங்களுக்கே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஒன்று, பலருமே வந்து அது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி பலருமே திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்களோட திமுக கூட்டணி கட்சியில இருந்தெல்லாம் கூட எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றது சொல்லப்படுது. அப்படி ஏதாவது இருக்குதா? திரைமறைவு பேரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜகவோட ஆப்ஷனை வந்து நீங்கள் விட்டு தரவே முடியாது. இன்னைக்கு பாஜக நினைத்தால் அதிமுகவை துண்டு துண்டாக உடைத்துவிடும். அந்த அளவுக்கு விஷயங்கள் பாஜகவிடம் இருக்கிறது. பாஜகவுடைய பிளேயில் இருக்கக்கூடியவங்க தான் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். இஃப் பாஜக சே எஸ், ஏடிஎம்கே இஸ் நோ. என்ன சார், ஒரு பெரிய கட்சி, பலரும் யூகமா சொன்னாங்க. தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள், அப்படிலாம் நிறைய யூகங்கள் சொல்லப்பட்டது. ஆனா அவங்க எல்லாம் நாங்க கடைசி வரைக்கும் அதிமுக தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சார், இப்போ தொடர்ந்து ரெய்டுகள் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இப்போ சேலத்தில் பல ரெய்டுகள் நடந்திருக்கு, புதுக்கோட்டையில் ரெய்டுகள் நடந்திருக்கு. இந்த ரெய்டுகள் எல்லாமே அதிமுகவை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான். நீங்க சொல்ற ஆப்ஷன்றது பாஜக அதிமுக கூட்டணியை தான். பாஜக அதிமுக கூட்டணிக்கான மறைமுகமான, நீங்க சொன்ன இந்த மறைமுகம்ன்ற வார்த்தை இதுதான்றீங்க. இதுதான். இப்போ விஜய்ல என்ன கொஸ்டின் இருக்குன்னா, யார் முதல்வர்? எடப்பாடி முதல்வர், விஜய் துணை முதல்வரா? அது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கான ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி அங்க இருக்கு, பொலிட்டிக்கல் கொஸ்டின். பேசலாம்.
செலமணி என்றால் ரொம்ப சுருக்கமா ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப சுருக்கமா. இந்த 6 பேர் கமிட்டி போய் எடப்பாடி பழனிசாமி 5 மாதத்துக்கு முன்னாடி சந்திச்சாங்க, பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஒரு வடிகட்டின ஜம்காலத்துல வடிகட்டின போய் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மரியாதைக்குரிய திரு வேலுமணி அவர்களை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷம் தனியா சந்திச்சு கேட்கிறப்ப அவர் திட்டவட்டமா சொன்னார், நாங்கள் திரு பன்னீர்செல்வத்தை பத்தி பேசவே இல்லை, எதிர்கால கூட்டணியை பத்தி இந்த மாதிரி கள ஆய்வுக்கு நீங்க வரணும் அப்படிங்கறதான் திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க வலியுறுத்துறோம் அப்படிங்கறது நான் கூட தனியா சந்திச்சு பேசினேன் சார். ஒரு முன்னாள் அவர் பேர் சொல்ல விரும்பல. தனியா சந்திச்சு பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வெளியேறினாரு. கோவமா வெளியேறினாரு. எடப்பாடி பேசின 6 பேர் சந்திப்பு நடக்கும்போது எடப்பாடி நம்ம தலைப்புக்குள்ள பேசலாம். காத்துருங்க பேசலாம்.